வணக்கம். டவுன் சிண்ட்ரோம் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறைகள். 45 வயதில் கருவுறும் 30 பெண்களில் ஒருவருக்கு மனநலிவுடன் குழந்தை பிறப்பதற்கான சாத்தியம் அதிகம். அதேபோல் முதல் குழந்தை மனநலிவு குறைபாட்டுடன் இருந்தால் அடுத்த குழந்தைக்கும் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடும். DNA பரிசோதனையுடன் இணைந்த கூட்டு பரிசோதனை மூலம் குழந்தைகளுக்கு மனநலிவு இருப்பதை கருவிலே உறுதி செய்யலாம். இரத்த பரிசோதனையில் தாயின் இரத்த மாதிரி பரிசோதித்து அறியப்படும். குழந்தையின் பின் கழுத்து பகுதி ஆராயப்படும். அங்கே இயல்புக்கு மாறான தன்மையும் அதிக அளவில் திரவமும் இருந்தால் குழந்தைக்கு மனநலிவு இருப்பது உறுதி செய்யப்படும். மனநலிவு குறைபாட்டை முற்றிலும் குணப்படுத்த முடியாது என்றாலும் துவக்க நிலையிலேயே கண்டறிந்தால் குழந்தையின் வளர்ச்சியிலும் செயல்பாடுகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். புலன், உணர்வு, உடலியக்க செயல்பாடு, அறிவாற்றல் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும். இதற்கென தனியாக பயிற்சியளித்தால் அடிப்படை வேலைகளுக்கும் குழந்தை பிறரை சாராமல் இருக்க முடியும். இதற்கிடையே மருத்துவ கண்காணிக்கும் நிச்சயம் அவசியம். நன்றி, வணக்கம்.